அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக, அந்த ரமலானுடைய மாதத்தின் இரவிலே நின்று அவனை வணங்கியவர்களாக, அவனுடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையிலே ரமலானை தொடர்ந்து அவனுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது அறிந்து தெரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வையும் அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, இஸ்லாம் என்றால் என்ற ஒரு தலைப்பின் கீழ், இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை நாம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு என்ன வரைவிலக்கணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது நம்மில் ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருக்கின்றது. இப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களிடத்துல இஸ்லாம் என்று சொன்னால் நமக்கு தெரியாதா? தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். தெரியாம யாருமே இல்லை. இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனக்கு தெரிந்தது சரிதானா என்பதை சரிபார்த்துக் கொள்வதில்லை. நமக்கு ஒரு விஷயம் வருது, ஒரு செய்தி வருது. ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் என்ன சொல்றான்? ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் நாம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாமல் வேறு யாரேனும் அல்லாஹ் கூறியதாக கூறினால் அது எங்க இருக்கும்? குர்ஆன்ல இருக்கும். அல்லாஹ் கூறுவது, நீங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க சில பதிவுகளை போடுறாங்க. இந்த மாதிரி குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அந்த செய்தி குர்ஆன்ல இல்ல. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சின்ன ஒரு விஷயம், சாதாரணமா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? கருஞ்சீரகத்தை பற்றி, அதனுடைய மருத்துவத்தை பற்றியும் நமக்கு அதிகமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சொன்னதுனால கருஞ்சீரகம் சாப்பிடுவது சுன்னத்தான்னு கேட்டா கிடையாதுங்க. சுன்னத்து எதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வணக்கமாக நமக்கு கற்றுக் கொடுத்து அதை நான் செய்கின்றேனோ அப்போதான் சுன்னத்துக்குரிய நன்மை எனக்கு கிடைக்கும். அப்ப இப்படி ஒரு கருஞ்சீரகத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இது அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாக இருக்கின்றது. இது எல்லா நோய்க்கும் என்ன செய்கின்றது? மருந்தாக இருக்கின்றது, மரணத்தை தவிர அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு நாம என்ன செய்யணும்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில மக்களுக்கு நாம தெளிவை கொடுக்கணும். அப்ப மருத்துவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, கருஞ்சீரகம் என்பது எந்த நோயா இருந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கின்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா நீங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நோயை வளர விடாம தடுக்கும். ஆனா எல்லா நோயும் போக்கக்கூடிய அது ஒரு மருந்தான்னு அப்படி கிடையாது.
எல்லா நோய்க்கும் அதுதான் மருந்து அப்படின்னு சொன்னா அப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு கேட்பானா, கேட்க மாட்டானா? கேட்பான். அப்ப நம்ம என்ன நபிசுல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது மரணத்தை தடுக்காது, எல்லா நோயும் தடுக்கும். அப்போ ஒரு நோய் ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு சொன்னா நீங்க அதை டெய்லி நீங்க அதை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டால் அந்த நோயை தடுக்கும். முன்கூட்டி நீங்கள் எடுத்துக்கொண்டால் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் அது சக்தி அதுக்கு இருக்கின்றது. அப்போ ஒரு நோய் முத்தி போயிடுச்சுன்னு சொன்னா கரிஞ்சீரகத்தை சாப்பிட்டெல்லாம் குணப்படுத்த முடியாது. அப்போ ரைட், இப்படி நம்ம விளங்கி கொள்ளணும். ஆனால் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேனை பற்றி சொல்லி அதுல உங்களுக்கு மருத்துவம் இருக்கின்றதுன்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு மருத்துவம்? ஏதேனும் ஒரு சிலவற்றுக்கு தான் மருத்துவம். எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து இருக்காது உலகத்துல. அப்போ ஒரு பெரிய ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு லேடி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க. அப்பதான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். டாக்டரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்துல எது குர்ஆன் எது ஹதீஸ் என்ற அந்த வேறுபாடு அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியலையா என்று கேட்டால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மில் பலருக்கும் தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதற்கு நாம முழு நேரத்தை செலவிடுவதில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டுதான் நாம என்ன செய்யணும்? முஸ்லீமாக வாழணும். இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டுதான் நம்ம சொர்க்கம் நரகம் என்பது நமக்கு தீர்மானிக்கப்படும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்று சொன்னால் அது இஸ்லாம். அப்ப அந்த இஸ்லாம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது. அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயம் இன்னதுதான், ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் இன்னதுதான் என்ற ஒரு சின்ன ஒரு வேறுபாடு கூட முஸ்லிம்கள்ல இருக்கக்கூடியவர்களே பெரும்பாலானவர்கள் அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு டாக்டராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க கரிஞ்சீரகத்தை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்க, இது குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றாங்கன்னு கேட்டா அவர்களுடைய அறியாமையை நாம குறை சொல்லக்கூடாது. ஏன்? அவங்களுக்கு நாம தான் போய் சொல்லணும், இதுதாங்க குர்ஆன், இதுதான் ஹதீஸ், இது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே முற்றிலுமாக இறக்கி அருளப்பட்டது, அதனுடைய நடைமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ், ஹதீஸ்ல தான் இந்த செய்தி இருக்கிறது என்று ஒன்று அவங்களுக்கு நம்ம விளக்கமா சொல்லலாம். ஆனால் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி பதிவு போடக்கூடியவங்களுக்கு எதிராக பதிவு போடுறாங்க. அது பெரிய தவறு. அது முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை நம்ம வரவேற்கணும். அதே நேரத்தில் அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்கும் நாம் என்ன செய்யணும்? பாடுபடணும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். யார் தான் செய்வானா? யாருமே செய்ய மாட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படையான ஒரு அறிவு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கே முழுமையாக இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இல்லாத காரணத்தினால் இஸ்லாத்தின் அடிப்படைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டு காலம் அந்த அராபிய தீபகற்பத்துல அந்த அரபு மக்களிடத்துல சிறந்த ஒரு மனிதராக வாழ்றாங்க. அவங்க எதையுமே சொல்லல, எந்த ஒரு வேத வரியையும் அவங்க சொல்லல. எதை இப்படிதான் செய்யணும், நின்று எத்தனையோ பேர் தண்ணி குடிச்சிருப்பாங்க, ஏன்பா நின்று கேட்டாங்களா? 40 வருஷத்துக்கு அவங்க கேட்கல. ஏன்? இதை பற்றி அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது மா குந்த ததுரி மல் கிதாபு வலல் ஈமான், நபியே உங்களுக்கு வேதம் என்றால் என்னன்னு தெரியாது, ஈமான்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் தான் நாம இதை கற்றுக் கொடுக்கிறோம். அல்லாஹ் தான் இதை கற்றுக் கொடுத்து இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி வருகின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை நமக்கு சொன்ன விதம், குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, இது ஒவ்வொரு முஸ்லீமும் தனித்தனியாக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போறோம், அறிவியல் பரீட்சைக்கு போய் கணக்கு எழுதுவோமா? சோசியல் சயின்ஸ் அன்னைக்கு போயிட்டு நீங்க தமிழ்ல இருக்கிற செய்யுள் எழுதுனா என்ன தப்பு? அது மட்டும் பாடம் இல்லையா? இப்படிதான் வியாக்கியான மக்கள். ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா, ஏன்பா நீ இந்த இடத்துல செலவாத்து ஓதுறன்னு கேட்டா, ஏன் செலவாத்து ஓதுனா என்ன தப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுங்க. எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை புகழ சொன்னாங்களோ அந்த இடத்தில் புகழுங்கள். எப்படி புகழ சொன்னாங்களோ அப்படி புகழுங்கள். எப்படி வேண்டுமானாலும் புகழுங்கள். உங்களுக்கு அனுமதி கொடுத்தா நீங்க உங்க சௌரியத்துக்கு புகழுங்கள். அப்ப இது எங்க போய் பார்க்கணும்? நம்ம குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தான் பார்க்கணும். அப்ப இஸ்லாம் என்று சொல்லுவது முதல்ல அடிப்படையில முஸ்லிம்கள் என்ன விளங்கணும்னு கேட்டா, இஸ்லாம் என்பது நமக்கு உரிய மார்க்கம் கிடையாது, நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு அது எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்பது அடிப்படையில் எப்போது துவங்குகிறது என்று சொன்னால், முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்களே, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம், அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம். அப்ப அவங்க முஸ்லிம்னு சொன்னா அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய எல்லாரும் முஸ்லிம்கள் தான். ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக தொடர்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு ஒரு வழியில தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அறியாமை தவிர வேறு இல்லை. அதை தொடர்ந்து லட்சக்கணக்கான தூதர்கள் வந்தாங்க. எல்லா தூதர்களும் என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட? யா கௌமி யஅபுதல்லாஹ். எல்லா சமுதாயத்திற்கு வந்த தூதர்களும் இறைவன் ஒருவன் என்பதை சொன்னார்கள். இதனுடைய அடிச்சுவடுகளை நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுது. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல எத்தனை தேவன்களை வச்சிருக்கிறோம்?
அப்ப இதுக்கு முரணா இல்லையா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லி காட்டுகின்றன. அப்ப நம்முடைய முன்னோர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சொல்றேன். தமிழ்நாட்டில் வாழ நம்முடைய முன்னோர்கள் ஒன்றே குலம் என்று சொன்னார்கள், ஒருவனே தேவன் என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை தேவர்களை வச்சிருக்கிறோம்? எக்கச்சக்கமான தேவர்களை வச்சிருக்கோம். அப்போ இது இந்த சொல்லுக்கும் இந்த செயலுக்கும் முரண்பாடு இருக்கின்றது. அப்ப இஸ்லாம் என்ன செய்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன் சொன்னாங்க. அதுக்கு பிறகு நோவா என்று சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன் என்று சொன்னாங்க. அதை தொடர்ந்து நீங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை இறை தூதர்களா இருந்தாலும் அவங்க எல்லாம் சொன்னது ஒரே இறைவன், ஒரே இறைவன், ஒரே இறைவன். இதைதான் சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இதை சொல்லாத தூதரே கிடையாது. இது சொல்றதுக்கு தூதர் அல்லாஹ் அனுப்புறான். அப்ப எல்லா தூதர்களும் சொன்ன அந்த மார்க்கம் தான் இஸ்லாம். அப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொன்னோம்னா அது புரிஞ்சுக்கும். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாளிகையை கட்ட விரும்புகின்றான். அந்த மாளிகை சொன்னா என்ன இருக்கு? லட்சக்கணக்கான செங்கல் அதுல இருக்கும். அந்த கட்டடம் அந்த வேலை முடியறதுக்கு ஒரே ஒரு செங்கல் வைப்பதற்கு இடம் மீதி இருந்தது. அதுதான் நான்கிறாங்க. அப்ப நான் தான் இறுதி செங்கல். அப்போ இதன் மூலம் தூது செய்தி என்ற பணி முடிவடைந்து விட்டது. நான் தான் இறுதி தூதர். அப்ப என்னால என்ன செஞ்சிருச்சு கேட்டா, தூது செய்தி முடிஞ்சு போய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இறுதி தூதராக இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். இந்த முகமது என்று சொல்லக்கூடிய உங்களில் எந்த ஒரு ஆண் மகனுக்கும் தந்தையாக இவர் இருக்கவில்லை. ஆனால் இவர் தூதர்களில் இறுதியானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அதற்கு பிறகு ஒரு தூதர் வரப்போவதில்லை. ஆனால் இந்த தூது செய்தி உலக மக்கள் எல்லாருக்கும் போகணும்னு கேட்டா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாத்தை படித்து விளங்கி அதை பிறருக்கு எடுத்து சொல்லுவது உங்கள் மீது, என் மீது, ஒவ்வொருத்தர் மீது கடமையாக இருக்கின்றது. அப்ப நாம பிறருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா முதல்ல நாம படிக்கணும், நாம விளங்கி கொள்ளணும். நமக்கு வழங்கப்பட்ட அந்த குர்ஆனை நாம எடுத்து படிக்கணும். அப்ப இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? நாங்கள் யூதர்கள் என்று சொல்றாங்க. ஆனா அவங்க சிந்திக்கிறது இல்ல. யூதர்கள் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? உங்களுடைய தூதர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் என்ன சொன்னாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். அவங்க முஸ்லிம்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்றும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் எங்களுடைய தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் சொன்ன மக்கள் முஸ்லிம்கள். அப்ப அந்த முஸ்லிம்கள் பிற்காலத்துல என்ன செய்யறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு சட்டத்திட்டத்தை மாத்துறாங்க. அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். பனி இஸ்ரவேலர்களை போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அவர்கள் கண் முன்னாலே அல்லாஹ் தஆலா எல்லா செல்வங்களையும் அவர்கள் கொடுத்தான். விண்ணிலிருந்து உணவை மண்ணு செல்வா என்ற உணவை அவர்களுக்கு வழங்கினான். அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே கடலை பிளந்து அவர்களை காப்பாற்றினான். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை. கடலை பிளந்து வழி கொடுக்குறான் அல்லாஹ். கடந்து வந்துடுறாங்க. துரத்திட்டு வந்த ஃபிரௌனை தண்ணி மூடுது. கண்ணால பாக்குறாங்க. நமக்கு செய்தி, நமக்கு குர்ஆன்ல இது என்னங்க? இது ஒரு செய்தி. செய்தியை நாம நம்புறோம், பார்த்தவன் நம்ப மாட்டேங்கிறான். பார்த்த அந்த சமுதாய மக்கள் என்ன செய்யறது இல்ல, அதற்கு மாறு செய்கின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் தனது திருமறையில சொல்லும்போது சொல்றான், யூதர்களுக்கு நாம் கொழுப்பை ஹராமாக்கி இருந்தோம், அவர்கள் அதை விற்று காசாக்கி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட பொருள் விற்பதற்கும் தடுக்கப்பட்டது. ஹராம்னா நான் வித்துதான் காசு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அது உனக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இப்படித்தான் யூதர்கள் செய்கிறார்கள். ஆகவே அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம், அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று குர்ஆனின் பல இடங்களிலும் அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஏன் எச்சரிக்கிறான்? அவர்கள் தவறு செய்தது நமக்கு சுட்டி காட்டுகின்றான், அவர்களுக்கும் சுட்டி காட்டுகின்றான். அப்ப இதை படித்த பெரும்பாலான யூதர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்தவர்கள், மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதைத்தான் இந்த முகமது நபி சொல்லுகின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா நபி ஸல்லல்லாஹு விட்டு சென்ற பணியைத்தான் இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்ட நாம் இவரையும் ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம் போக முடியும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு தூதராச்சும் மறுக்க முடியுமா? எந்த தூதரையும், யூதர்கள் போற்றக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், கிறிஸ்தவர்கள் போற்றக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாரையுமே நாம மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா கண்ணிய குறைவாக ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றி குறை சொல்லுவார்கள். அவர்களுக்கு அது தெரியவதில்லை. ஆனா அது பதிலுக்கு நாம சொல்ல முடியுமா? ஓ தூதர் அப்படித்தான் சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. என்னுடைய தூதர்கள் மத்தியிலே நீங்கள் வேறுபாடு காட்டாதீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், ஈசாவும் அலைஹிஸ்ஸலாம் தான், மூசாவும் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா சட்டதிட்டங்கள் என்று வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களா தான் ஷரியத் என்பது. அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எப்படி தொழுதாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத மாதிரி நாம தொழக்கூடாது.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுத மாதிரி நமக்கு தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி தான் நம்ம வந்து தொழுகணும். அவங்க சகருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம நோன்பு திறக்கணும். இன்னைக்கு யூதர்கள் சூரியன் எல்லாம் மறைந்து அந்த வெளிச்சமும் மறைந்த பிறகுதான் நோன்பு திறப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நோன்பு திறப்பதில் துரிதம் காட்டுங்கள். சஹரை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதில் துரிதம் காட்டக்கூடிய நேரம் வரைக்கும் என்னுடைய சமுதாயம் நன்மையின் பால் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பயணத்தின் பொழுது அசர் தொழுகை முடிஞ்ச உடனே அந்த கஞ்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப நேரம் இருக்குது, ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. அதுக்கான ஆயத்தங்களை பண்ணுங்க சொல்லிட்டு வந்து சொல்றாங்க, நோன்பு திறப்பதில் துரிதம் காட்டும் முறை. அதுக்காக நேரத்துக்கு முன்ன திறக்கிறது கிடையாது. அதை நம்ம தயார்படுத்திக் கொள்வது. 6:40க்கா நான் ஒரு 7 மணிக்கு நோன்பு திறந்துக்கிறேன், தாமதப்படுத்தக்கூடாது. இந்த தாமதப்படுத்துவது யாருடைய பணி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் செய்த பணி. நீங்க அப்படி செய்யாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எவ்வாறு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ இதுதான் வந்து இஸ்லாம். அப்ப அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தொட்டு எல்லா தூதர்களும் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் அனுப்பிய வேதங்கள் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வேதம் கொடுக்கப்பட்டது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வேதம் இருந்துச்சு. அந்த வேதத்தை வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்ய முடியாது, இப்ப செயல்பட முடியாது. அந்த காலத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுக்குறான். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இந்த கொடுக்குற இப்ப ஐபோன் வந்து என்ன செய்யறான், ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு போன் வருது. 16 15 வந்துட்டு இருக்குது. அப்ப நான் வந்து ஐபோன் வந்து 16 கையில வச்சுக்கிட்டு ஐபோன் 5க்குள்ள கேட்டலாக் வச்சுட்டு ஆபரேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இப்படி அந்த ஜெனரேஷனுக்கு எதை அல்லாஹ் வேதமாக கொடுக்கின்றானோ அதுதான் வேதம். ரிக்கு வேதம் தான், யசூர் வேதம் தான், திருக்குறள் வேதமாக இருக்கலாம், ஜபூர் வேதம் தான், இஞ்சில் வேதம் தான், தௌராத் வேதம் தான். ஆனால் அந்த வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், காலாவதியாக்கிட்டான். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டான். கேன்சல் பண்ணிட்டு குர்ஆனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றான். சரி, இந்த குர்ஆனை சொல்லும் பொழுது என்ன சொல்றான், அகிலத்தாருக்கு எல்லாருக்கும் ஒரு உபதேசம்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சூரியனுடைய ஒளி அகிலத்தாருக்கு உரியது, சந்திரனுடைய பிரகாசம் இறைவன் பூமியில் உள்ள எல்லாருக்கும் உரியது, அல்லாஹ் பொழியக்கூடிய மழை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உரியது, அல்லாஹ் வழங்கிய வேதம் அதுவும் எல்லாருக்கும் உரியதுதான். அல்லாஹ் அனுப்பிய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன்ங்கிற அல்லாஹ் தஆலா வேற எந்த தூதருக்கும் சொல்லல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது ரஹ்மத்துல்லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக இவரை நாம் அனுப்பி இருக்கிறோம்னு சொன்னா, இப்ப இந்த தூதரை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கணும் நமக்கு தேவையா இல்லையா, நீ தான் முடிவு பண்ணணும். முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தேவையா இல்லையா? உங்களுடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய இதற்கு முன்னால இருக்கக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆனோடு ஒப்பிட்டு பாருங்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்க வித்தியாசம் கிடைக்காது. ஆனா முற்காலத்தில் வாழ்ந்த தூதருடைய உண்மையான செய்தி உங்களுக்கு கிடைக்காது, உண்மையான செய்தி முழுசா கிடைக்காது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்னைக்கு அவர் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாரோ அன்னைக்கு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அவர் மரணமாகும் வரைக்கும் எல்லா வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏதாச்சும் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் என்னை போல நீங்க வாழுங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? என்னை போல நீங்க வாழுங்க, என்னை போல நீங்க குடும்பம் நடத்துங்க, என்னை போல நீங்க ஆட்சி அதிகாரம் செலுத்துங்க, என்னை போல கொடுக்கல் வாங்கல வச்சுக்குங்க, என்னை போல வந்து உண்மையை மட்டும் பேசுங்க, யாராச்சும் சொல்லியிருக்கான உலகத்துல இது வரைக்கும்? சொல்ல முடியுமா? அப்போ முஸ்லீம் அல்லாத ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும், யார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இவர் எனக்கு தேவையா, இவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீங்கள் எவ்வாறு தண்ணீர் அருந்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேற யாராச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா? நீங்கள் எவ்வாறு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், வேற யாராச்சும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்களா? எவ்வாறு உணவு உண்ண வேண்டும், உண்ணும் போது எப்படி உண்ண வேண்டும் இவர் கற்றுக், ஆடை எப்படி அணிய வேண்டும், ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும், பெண்கள் எப்படி, ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவனை இறந்து கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய காலம் வரைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் வருது. கல்யாணம் பண்றான், குழந்தைங்களை பெத்துக்கிறான், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், வியாபாரம் பண்றான், வேலை செய்யறான், இல்லாட்டி 4 பேருக்கு வேலையை கொடுக்கறான், ஓட்டு போடுறான், இல்லாட்டி எம்எல்ஏவா இருக்கிறான், எம்பியா இருக்கிறான். எந்த ஒரு நிலையில் இந்த மனிதன் இருந்தாலும் இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப யாருக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா? பெரும்பாலும் இது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களுக்கு சொல்லல, உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான். இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும், இதை எடுத்து படிக்கணும், குர்ஆனை எடுத்து படிக்கணும். இந்த வேதம் என்ன சொல்லுகின்றது, இந்த வேதம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா முடியாதா?
இது பிராக்டிஸ் பண்றதுக்கு தகுதியானதா இல்லையா? தகுதியானதா இல்லையா என்று ஆய்வு செய்த பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது தகுதியானதா இல்லை என்று ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர் அழகான முன்மாதிரி. அப்ப நீ ஆய்வு செய். இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள், மிக பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள், உலகத்தையே ஆள வேண்டும் என்ற அரசர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள். அவர் உங்களுக்கு என்ன வழிகாட்டியாக இருக்கிறார்? இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டியாக இருக்கிறார்? போர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அந்த போர்க்காலத்தில் அவர்கள் வீரர்களுக்கு செய்த உபதேசம் என்ன? போர்க்காலத்தில் என்ன செய்வோம்? எப்படியோ அடிச்சு வெற்றி பெற்றால் போதும்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருக்கக்கூடிய வீரர்களை வைத்துட்டு, பெண்களை கொல்லாதீர்கள், மார்க்க குருமார்களை கொல்லாதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், நீர்நிலைகளை வந்து வீணாக்காதீர்கள், மரம் செடி கொடிகளை வந்து வெட்டாதீர்கள், விவசாயத்தை அழிக்காதீர்கள். இவ்வளவு சட்டத்தை போட்டுட்டு தான் போருக்கு அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல யாருமே ஒரு போர் என்று வந்து விட்டாலே அந்த நாட்டை கொள்ளை அடிப்பது, வேற எதுவுமே கிடையாது. எவ்வளவு அரசர்களை பற்றி நாம வந்து படிக்கிறோம். அலெக்சாண்டர் என்ன உலகையே ஆள வேண்டும், அசோகர் கலிங்கத்து போல ரத்த ஆறு ஓடுனுச்சு, அதுக்கப்புறம் ஒரு புத்தி வந்து சதுர பிரச்சனை, ஓடுனது தானே. இப்படி நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா நம்ம வரலாற்றுல படிக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் மக்களை அநியாயமாக கொன்றவர்களாகவும், நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை சூறையாடுவது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து சூறையாடுவது, அங்க இருக்கக்கூடிய மத குருமார்கள் கோயில்களை இடித்து தரைமட்டம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. நம்மளை எதிர்த்து போரிடக்கூடியவர்களை மட்டும்தான் நீங்கள் வந்து போரிட வேண்டும். அதற்கு பிறகு மக்கா வெற்றி பெற்ற நேரத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறார்? வாளை உருவி கொண்டு ஹாதா மல்ஹமா, ஹாதா யௌமன் மல்ஹமா, இது ஒரு பழி தீர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்னு சொன்னாங்க. என்ன சொன்னேன்? இது வந்து பழி தீர்க்கக்கூடிய நாள் சொன்னேன். வாளை வந்து உரையில போடு, இப்போ சொல்லு ஹாதா யௌமம் அருகமா, இது அருள் செய்யப்பட்ட நாள், அருள் செய்யக்கூடிய நாள் என்று சொல்லி பொது மன்னிப்பை வழங்குகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தூதரை நீங்கள் படியுங்கள், இந்த தூதரை நீங்கள் பாருங்கள், இந்த தூதருடைய முன்மாதிரி எனக்கு தேவையா இல்லையா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இசத்தில் இருக்கலாம், ஒரு மதத்தில் இருக்கலாம், ஒரு கொள்கையில் இருக்கலாம். நீங்கள் யாரை பின்பற்றுகின்றீர்கள்? உங்களுடைய முன்மாதிரியாக யார் உங்களுக்கு முன்மாதிரி? ஒரு கிறிஸ்துவராக நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒரு இந்துவாக நீங்கள் இருக்கின்றீர்களா? ஒரு யூதராக நீங்கள் இருக்கின்றீர்களா? இருந்து விட்டு போருங்கள். உங்களுக்கு யார் முன்மாதிரி? உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு யார் முன்மாதிரி? உங்களுடைய மனைவியரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு யார் முன்மாதிரி? இப்படி நீங்க முன்மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி எடுத்துக்கொண்டு அழகான முறையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். ஆகவே இஸ்லாம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுக்கு எப்படி வந்து போதிக்கப்பட்டதோ, அல்லது அவர்கள் வந்து கண் மூடிக்கொண்டு அதை எப்படி சித்தரித்தார்களோ, ஒரு விளங்கிக் கொள்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். குருடர்கள் யானையை பிடித்த கதை என்று சொல்லி, குருடர்கள் யானையை போய் பார்க்க போனாங்களாம். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப யானையை பார்க்க முடியாது, நீ தொட்டு பார்த்துக்கப்பான்னு சொன்னாங்களாம். ஒவ்வொருத்தரும் போய் அந்த யானையுடைய ஒவ்வொரு பாகத்தை தொட்டு பார்க்கறாங்க. ஒருத்தர் போய் காலை பிடிச்சு பார்த்தாரு, யானை தூண் மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னாராம். அப்ப ஒருத்தர் யானையின் வயிற்றை பார்த்தும் யானை பானை மாதிரி இருக்கின்றது, ஏன்னா தூண் மாதிரி இருக்குங்கிறாரு. இன்னொருத்தர் தும்பிக்கையை பிடிச்சிட்டு யானை உலக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் காதை பிடிச்சி யானை முறம் மாதிரி இருக்கும் பாரு. இன்னொருத்தர் வாழை பிடிச்சுக்கிட்டு விளக்கமாறு மாதிரி இருக்குது என்று எதை கெடுத்தோ அதை சொல்லுவார்களாம். இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யானையை பார்த்த குருடர்களை போல். அப்ப இப்படித்தான் இஸ்லாத்தை வந்து, இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம், இஸ்லாம் ஒரு பெண்ணடிமை உள்ள மார்க்கம், இஸ்லாம் ஒரு இப்படி ஒவ்வொரு பயங்கரவாதம் அது இதுன்னு சொல்றாங்க. அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அதை எந்த முஸ்லிம் பின்பற்றுனா? நீங்க போயிட்டு ஒரு பூனையை ஒரு ரூம்ல விட்டு எதிர்த்தீங்கன்னா அந்த பூனை உங்களை எதிர்த்து தான் போராடும். ஆகவே பூனை வந்து மனிதன் எதிரியா? வீட்டுல பாரு பூனை எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளவு மடியில வந்து தூங்குது. சின்ன பிள்ளை இது வரைக்கும் பூனை கடிச்சிருக்குதா? பிறந்த பிள்ளை எல்லா வீட்லயும் இருக்குது, பூனை எல்லா வீட்லயும் வளர்க்குறோம். அந்த குழந்தை அந்த பூனை கடிச்சிருக்குதா? நீ ரூம்ல விட்டுட்டு நீ வந்து அதை வந்து அடிக்க போனா அது உன்னை எதுக்காம என்ன செய்யும்? அப்ப எதிர்ப்பது என்பது வந்து, எறும்பும் வந்து நீ வந்து புற்றுல கையை வச்சா கடிக்குது, எறும்பு புத்துல போய் கையை வச்சா எறும்பு உங்களை கடிக்கின்றது. அப்ப எறும்பும் கடிக்கும், பூனையும் எதிர்க்கும், மனுஷனும் எதிர்ப்பான். அப்ப நீ மனுஷன்ட்ட போய் நீ வந்து அவனுடைய உரிமைகளில் கையை வைக்கிறது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தடுக்க முயற்சிப்பது, அவர்களை நீங்கள் வந்து அடக்கி ஆள முயற்சிப்பதுன்னு சொன்னா, எறும்பு கடிக்கும் போது மனுஷன் கடிக்க மாட்டானா?
பூனையை எதிர்க்கும் மனுஷன் எதிர்க்க மாட்டான்னா அப்ப எதிர்த்தா உடனே அவனை தீவிரவாதி என்பது, இல்லாட்டி பயங்கரவாதி என்பது. இப்படி இஸ்லாத்திற்கு உலகம் முழுவதும் என்ன செய்றாங்க, திட்டமிட்டு களங்கத்தை சுமத்துகின்றார்கள். அப்ப உண்மையில் இஸ்லாம் என்பது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படியுங்கள். இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது. இஸ்லாத்துல முதல்ல என்ன? அல்லாஹ் ஒருவன். அப்ப அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த அல்லாஹ் நான் பேசுவதை கேட்கின்றான், அந்த அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை ஊடுருவக்கூடிய ஆற்றல் உடையவன், அந்த அல்லாஹ் நான் இறந்த பிறகு மீண்டும் எழுப்பக்கூடியவன், அந்த அல்லாஹ் என்னை விசாரிக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ் தான் எனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் தரக்கூடியவன். இப்படி ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் தான் முஸ்லிம். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன? இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் என்னுடைய வாழ்க்கை முறை. ஒரு திருக்குர்ஆனுடைய வசனமாக இருந்தாலும் அதற்கு இந்த தூதர் ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டால் அதற்கு மேல் நாம் சிந்திக்க மாட்டோம். ஏன் என்று கேட்டால் இதை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். நீங்கள் ஒரு தொலைபேசி அல்லது ஒரு மொபைலை வாங்குறீங்க, அதுல ஒரு பட்டன் இதுக்குன்னு சொல்லி கம்பெனிக்காரன் சொன்னா நீங்க அது இல்லாம அது வேற எதுக்கு போட்டு அழுத்தினா எப்படி வேலை செய்யும்? அதற்குத்தான் நீங்க பயன்படுத்தணும். அப்ப எதற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கட்டளை இடுகின்றார்களோ அல்லது கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகை, ஐவேளை தொழுகை. ஏன் 6 வேளை தொழக்கூடாதுன்னு கேட்டா தொழக்கூடாது. ஏன் ரமலான்ல நோன்பு நோக்கணும், வேற மாசத்துல நோக்க கூடாது? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சட்டதிட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் ஒருவன் என்று யார் ஒப்புக்கொள்ளுகின்றார்களோ, முகமது நபியை தூதராக யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் ஆகின்றார்களே அல்லாமல் இந்த குரானும் இந்த தூதரும் இந்த அல்லாஹும் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல. இதை முதல்ல நம்ம விளங்கணும். இஸ்லாம் என்று சொன்னால் எப்படி இந்த சந்திரன், இந்த சூரியன், இந்த காற்றை எல்லாரும் சுவாசிக்கிறோம். இந்த காற்றை யாராச்சும் பாகுபடுத்த முடியுமா? யாராச்சும் தடுத்து நிறுத்த முடியுமா? கடல் யாருக்கு சொந்தம்? உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம். அந்தந்த நாட்டுல இன்னைக்கு எல்லையை வகுத்துக்கிட்டான், அது பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு. ஆனா கடல் யாருக்கு சொந்தம்? உலகத்திற்கு எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம். நீங்க கரையில தான் தடை போட முடியும். உள்ள இருக்கிற மீன் என்ன செய்யும்? பாகிஸ்தான் மீன் இந்தியாவுக்கு வரும், இந்தியா மீன் ஸ்ரீலங்காவுக்கு போகும். நீங்க தடுக்க முடியுமா? முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில இஸ்லாம் என்று சொன்னால் எந்த காலகட்டத்தில் மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல படைத்தானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ அவர்களுக்கு உரிய மார்க்கம் தான் இஸ்லாம். அதை தொடர்ந்து வந்த எல்லா தூதர்களும் இஸ்லாத்தை தான் நமக்கு போதித்தார்கள். அப்போ இதனுடைய இறுதியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு முழுமைப்படுத்துகின்றார். அப்ப ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கத்தை உலகில் இன்னைக்கு ஏறத்தாழ உங்களுக்கு 25% மக்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அப்ப சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை சர்வ சாதாரணமாக கொச்சைப்படுத்துறது. இது ஒரு பயங்கரவாதமான மார்க்கம். ஏன் இதை சொல்லுகின்றார்கள் என்று கேட்டால் இஸ்லாத்தை யாரும் பின்பற்றி விடக் கூடாது. இது இன்னைக்கு உள்ள பிரச்சனையான்னு கேட்டா இன்னைக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இந்த மார்க்கத்தை அவர்கள் குறை கூறுவதற்காக எடுத்துக்கொண்ட விஷயங்கள் என்னவென்று சொன்னால் இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை அவர்கள் இருப்பதாக பின்னால் பொய்க்கு மேல் பொய், பொய்க்கு மேல் பொய்யை சொல்லி ஒரு பொய்யை பலமுறை சொன்னால் அது உண்மை என்ற நிலைக்கு வந்துவிடும் என்ற காரணத்தினால் பொய்யை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். அதைத்தான் இன்றும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல நமக்கு சில கடமைகள் நம் மீது என்னகின்றது, வாஜிபாகி விடுகின்றது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்கள் உலகத்தில் வரும் பொழுது அதை நாம் பார்த்து கொண்டு இருப்பது நமக்கு உகந்ததல்ல. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளை, இன்று இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு செயல் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களை அடக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும், முஸ்லிம்கள் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். ஆனா இது சாத்தியமா? எங்க இஸ்லாம் தோன்றியது? 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த உலகத்தோடு பெரும்பாலும் அதிகமான தொடர்பு இல்லாத ஒரு அராபிய தீபகற்பத்துல தோன்றிய இஸ்லாம் இன்று உலகத்துல 25% மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த அளவிற்கு ஒரு குறுகிய காலகட்டத்திலே உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றது? இஸ்லாம் வளர்ந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த 6 அல்லது 7 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்திலேயே உங்களுக்கு இஸ்லாம் தான் என்ன செய்யும்? அதிக மக்கள் தொகை உடையதாக வரும். இது யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்?
முட்டாள்களோ அல்லது மூடர்களோ அறிவில்லாதோ ஏற்றுக்கொள்ளல. ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கேட்டால், இதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு விளங்குகின்றது இது உண்மையான ஒரு மார்க்கம் என்று சொல்லி. அப்ப இஸ்லாம் என்று சொல்லுவது ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு அவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றார். நல்லதை சாப்பிடணுமா கெட்டதை சாப்பிடணுமா? நல்லதை சாப்பிடணும். குர்ஆன் அதைத்தான் சொல்லுகின்றது. குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றில தூய்மையானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிற 4 விதமான பொருட்களை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தத வத்தம வலஹமல் கின்சீரி வமா உஹில்ல பிஹி கைரில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானாக இறந்தவைகளையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதையும் உங்களுக்கு தடுத்து விட்டான்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு ஆடு இருக்குது, உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்டை பிடிச்சி அறுக்கிறோம். அறுத்து அதோட ரத்தம் எல்லாம் வெளியேறிய பிறகு அந்த இறைச்சியை எடுத்து லேபுக்கு அனுப்புங்க. செத்து போன ஒரு ஆட்டுடைய இறைச்சியை எடுத்து நீங்க லேபுக்கு அனுப்புங்க. டாக்டர்கள் சொல்லட்டும் எது உண்ணுவதற்கு தகுதியானதுன்னு சொல்லி. பன்றியுடைய இறைச்சியை எடுத்து அனுப்புங்க, டாக்டர்கள் சொல்லட்டும். ஏதாச்சும் ஒரு இது வரைக்கும் ஒரு ஆய்வறிக்கையில பன்றியுடைய இறைச்சி உண்ணுவதற்கு தகுந்தன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அப்ப இதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது. என்ன உங்களுக்கு சொல்லப்பட்டிருச்சு? குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் ஏதாச்சும் இருக்குதா? ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்துட்டான், தான் ஏன் சௌரியத்துக்கு வாழ முடியுமா? ஏன் சௌரியத்துக்கு வாகனம் இருக்குது, உன் சௌரியத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யும்? எதிர் திசையில வாகனங்கள் போகும். அப்ப ஏன் சட்டம் அமைக்கிறான்? போகிறதுக்கு இந்த லைன்ல தான் போகணும், வர்றதுக்கு இதுலதான் வரணும். அப்போ விபத்துகள் காக்கப்படும். அப்ப போக்குவரத்து சீராக அமையும். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்படி அவனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அவனுடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி மனைவி மக்களோடு பழக வேண்டும், இதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாம் என்று சொல்லுவது ஒரு கண்கட்டு வித்தையோ அல்லது இஸ்லாம் என்று சொல்லுவது வெறும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு பள்ளிவாசலில் அமர்ந்து இருப்பதோ, இஸ்லாம் என்று சொல்லுவது வெறுமனே ஹஜ்ஜுக்கு சென்று வருவதோ அல்ல. மாறாக ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீ முஸ்லிம்னு சொன்னா உனக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றது. என்னது? தொப்பி போட்டுக்கிறதா? வேணா போட்டுக்க, அது வேற பிரச்சனை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் மறுமை நாளை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பக்கூடிய சில செயல்கள் இருக்கணும். அது என்ன? மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரா ஃபல்யகுல் கைரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் என்ன செய்யணும்? பேசினால் நல்லதை பேசணும். நல்லதை பேசுங்கள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னான் திருவள்ளுவர். இதுக்கு என்ன அர்த்தம்? இனிய உளவாக இன்னாத கூறல், நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு மரத்துக்கு போறீங்க, மாம்பழம் இருக்கு, மாங்காய் ஒண்ணு இருக்கு. எதை பறிக்க ஆசைப்படுவோம்? பழத்தை தான் பறிக்க ஆசைப்படுவோம். பழத்தை தான் எல்லாரும் விரும்புவோம். பழம் இருக்கும் பொழுது ஒரு காயை யாராச்சும் விரும்பும். பழம் இல்லைன்னா காயை கொண்டு பழுக்க வைக்கலாம், அது ஒரு பிரச்சனை. பழமும் காயும் இருந்தால் பழத்தை தான் நாம பறிப்போம். இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகின்றார், இனிய உளவாக இன்னாத கூறல். நல்ல வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த நாவும் உதடும் தயாராக இருக்கின்றது. நாம தான் கெட்ட வார்த்தை பேசுறோம், நாம தான் பொய்யை பேசுறோம். நம்மளால இந்த உதடை வைத்துக் கொண்டு உண்மையை பேச முடியும், நம்மால் இந்த உதட்டையும் நாவை வைத்துக் கொண்டு நல்லதை பேச முடியும். வாங்க என்று சொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அதே கல்லூரி தான் வாடான்னு சொல்றதுக்கு பயன்படுது. அப்ப எதை பயன்படுத்தணும்? வாங்க என்று பயன்படுத்தணும் நமக்கு சிறந்தது. இல்ல நான் வாடான்னு சொன்னா என் பேங்க்ல பேலன்ஸ் ஏறும், வாங்கன்னு சொன்னா பேலன்ஸ் குறைஞ்சிரும்னா பரவாயில்ல, அதுல ஒன்றும் குறைய போறது கிடையாது. அப்ப நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் மரியாதை பெறுவீர்கள். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொன்னா, அப்ப நீங்க அடுத்தவர்களை கண்ணியமான முறையில் பேசினால் உங்களை யாருமே என்ன செய்ய முடியாது? கெட்டவர் என்று சொல்ல முடியாது. அப்ப அவருக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருப்பாங்க. நம்ம வீட்டுல போய் என்ன செய்யணும்? நம்ம ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு நமக்கு பிடித்தமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி 1 2 3 நம்பர் போட்டு எழுதணும். ஒரு 10 பேர் எழுதுங்க, அதிகமா வேண்டாம். எனக்கு பிடித்த நபர்கள், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய உறவினர்கள், உங்களோடு பணிபுரியக்கூடியவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், அண்டை வீட்டார், எல்லாத்தையும் நீங்க இந்த இதுக்கு எடுத்துங்க, இந்த போட்டிக்கு எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க? எனக்கு பிடித்தமானவன் எழுதுங்க. நீங்க ஒரு 10 பேரை எழுதுனா அதுல ஒரு பணக்காரன் வரமாட்டான், அதுல ஒரு மிக படித்தவன் வரமாட்டான், அதுல ஒரு அழகானவன் வரமாட்டான். யார் உங்களுக்கு நல்ல சொற்களை பேசுகின்றார்களோ அவர்களைத்தான் நம்ம முதல் இடத்துல போடும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க? பேசினால் நல்லதை பேசுங்க. அவில் எஸ்மு, இல்ல எனக்கு பேச முடியாது, எனக்கு அது பேச தெரியாது, அப்ப நீ வாய் மூடி இருந்து விடு. பேசித்தான் அவங்கிற கட்டாயம் என்ன இருக்கின்றது? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், உங்களுக்கு
ஸ்பீச் இஸ் சில்வரன் பட் சைலண்ட் இஸ் கோல்டன். பேசாமல் இருப்பது வெள்ளியை போன்றதுன்னு சொன்னா பேசாம இருக்கலாமான்னு சொல்றா. பேசுவது வெள்ளியை போன்றதுன்னு சொன்னா பேசாமல் இருப்பது தங்கத்தை போன்றதுங்கிறான். அப்ப நீங்க ஏன் உங்களுடைய வாயினாலே நீங்கள் கெட்டு போறீங்க? அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல பெயர் பெற்றுக் கொடுப்பது எது? இந்த வாய். மனிதன் நல்லதை பேசினால் நல்லவன் என்று மக்கள் சொல்லுவார்கள். கெட்டதை பேசினால் இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, பொய் ஒன்று புறம் ஒன்று பேசிக்கொண்டு தெரிந்தால் அவன் கிடக்குறான் என்று சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? இதுக்கு என்ன காரணம்? அவனுடைய உதடும் நாவுகளும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அலம் நஜ்அல்லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? ஏன் அல்லாஹ் கேட்கிறான்? எல்லாருக்கும் தானே கொடுத்திருக்கிறான். ஒரு சிலருக்கு கொடுக்காமல் அந்த கஷ்டத்தை நமக்கு காட்டி இருக்கின்றான். அப்ப நம்ம எல்லா நேரத்திலையும் சொல்ல மாட்டோம். நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை எல்லாம் கொடுத்தா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா எல்லா தாய் தந்தையும் குழந்தைகளை கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கிறாங்க. கஷ்டப்படாம யாரும் வளர்க்கறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்றான், ஒரு தாய் 30 மாதம் ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்றா? கஷ்டப்படுகின்றார். வயிற்றுல இருக்கும் பொழுதும் வெளியில வந்த பிறகு அந்த பால் குடி இதுவும். ஆனா உலகத்துல இருக்க மத்த எந்த உயிரினங்களும் இத்தனை மாதம் குழந்தை வளர்க்கறதுக்கு கஷ்டப்படுறதே கிடையாது. ஆடு எல்லாம் தானா பால் குடிச்சுக்கும். ஆமை எல்லாம் தன்னுடைய குட்டியை சந்திச்சதே இல்லை. எதிரில வந்தா கூட தன் பிள்ளைன்னு தெரியாது. அது முட்டை போட்டுட்டு போயிடும். அது பாட்டுக்கு குஞ்சு பொரிச்சிடும். கோழியும் அது மாதிரிதான். அதனுடைய எல்லாரும் அந்த குழந்தைகளை சந்திக்கிறது இல்லை. ஆனா மனித குழந்தைகள் மட்டும்தான் தாயினால் 30 மாதங்கள் என்ன செய்கின்றன? பாதுகாக்கப்படுகின்றன. ஆனா அந்த தாய் எப்போது சொல்ற, ஆனா இவன் நன்றி மறக்கும் பொழுது, உன்னை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உனக்கு எப்படி எல்லாம் நான் 1 ரூபாய் சேமிச்சு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறேன்னு அப்பா சொல்லுவார். எப்போ சொல்லுவாரு? நீங்க நன்றி மறந்தால். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான். எல்லோரும் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். நன்றி செலுத்தாத மக்களுக்கும் அல்லாஹ் கேட்கறான். அல்ல ஏன்டா அவனுக்கு 2 கண்ணை கொடுக்கலையா? அல்லாஹ் கேட்கறான். நம்ம என்ன பதிலுக்கு எனக்கு மட்டும் தான் கொடுத்தியா, எல்லாரும் கொடுத்துன்னு சொல்ல முடியும். உனக்கு கொடுத்ததுக்கு நீ நன்றி செலுத்தினியா? அப்ப நன்றி செலுத்தாத மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு 2 கண்ணை கொடுக்கவில்லையா? 2 உதடையும் நாவையும் கொடுக்கவில்லையாங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த 2 உதடும் நாவும் எனக்கு மட்டும்தான் இருக்குதா? ஆட்டுக்கு இருக்கு, மாட்டுக்கு இருக்கு, கழுத குதிரை எல்லாருக்கும். அது பேச மாட்டேன், நான் பேசுறேனே. இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையை பேசுகிறானே. காது கொடுத்திருக்கான் அல்லாஹ். காது கேட்குது, சத்தத்தையும் கேட்குது, பேச்சையும் கேட்குது. ஆங்கிலத்துல பேசுறான், தெலுங்குல பேசுறான், மலையாளத்துல பேசுறான். கேட்ட உடனே இது இந்த மொழின்னு சொல்றோம். அப்ப இந்த காது கேட்கறதோடு மட்டுமல்லாம அது மூளைக்கு செய்தியை அனுப்பி நம்முடைய மூளை இது இந்த பாஷை, இது இந்த மொழி, இவன் கூப்பிடுறான், இவன் வர சொல்றான், இவன் போ சொல்றான், இவன் திருக்குறளை சொல்றான், இவன் ராமாயணத்தை சொல்றான், இவன் குரானை சொல்றான், இவன் பைபிளை சொல்றான் என்று சொல்லி ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கூடிய அறிவுல இந்த வார்த்தையை கொண்டு போய் போட்டு இதுதான் எடுத்து சொல்லுதுன்னு. அந்த காது இப்ப சாதாரணமாக படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. எல்லா உயிரினங்களுக்கும் காது இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கு கண் இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் சில பார்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. ஆனா மனிதன் பார்ப்பது போல் அந்த பார்வை திறனை எல்லாம் வேறு உயிரினங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்ப இதற்கு மனுஷன் நன்றி செலுத்துறானா? இல்லை. அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கின்றான். அந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வழியில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் இஸ்லாம். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. அந்த கம்பெனில இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன செய்யறது? வேலையை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுக்கின்றது. நீ இந்த வேலையை செய், அந்த வேலையை செய். அப்ப அந்த சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தான் நீங்கள் அந்த நிறுவனத்துல ஒரு பணியாளராக இருக்க முடியும். அதற்கு நீங்கள் மாற்றம் செய்தால் முடியாது. அதே போல ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய காலம் எல்லாம் அவன் முஸ்லீமாக இருப்பான். அதிலிருந்து மாறு செய்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒருவர் முஸ்லீமாகத்தான் மரணிப்பார் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நான் ஆரம்பத்துல ஒரு வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசம் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்குது, அதன்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லீமாக அல்லாத நிலையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம்னு சொன்னா, மரணிக்கும் பொழுது நாம முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் முஸ்லீம் தானே, மரணித்தா முஸ்லீம் தானே, என்னுடைய பாஸ்போர்ட்ல என்னுடைய இதுல எல்லாம் லெட்டர்ல முஸ்லீம் தானே பேர் இருக்குன்னு சொன்னா அங்க முஸ்லீமாக இருக்கும். நீ முஸ்லீமாக இருக்கணும்னு சொன்னா இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவனாக, இஸ்லாத்தின் கொள்கையுடையவனாக, நீ எடுத்துக்கொண்ட அந்த ஈமானில் உறுதியுள்ளவனாக மரண தருவாயில் இருந்தால்தான் முஸ்லீமாக மரணிக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதரை படைத்த நாள் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பக்கூடிய காலம் வரைக்கும் வந்த எல்லா தூதர்களும் சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். இது இஸ்லாம்னு சொன்னா 1400 வருஷமாக இருக்கிறது என்பது நம்மளுடைய தவறான ஒரு புரிதல். முதல்ல நம்ம இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் என்று சொன்னால் இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறான். அந்த கற்றுக் கொடுத்த முறைக்கு பேர் தான் இஸ்லாமே தவிர
இது ஒருத்தன் பிறக்கிறதுனால ஒருத்தன் வந்து முஸ்லீம் ஆயிடுறான்னு கேட்டா ஆக முடியாது. ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே முஸ்லீம் இல்லைன்னு குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையை சொல்லுவது போலவே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியை சொல்லி காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஏன் ஒரு இறை தூதர்களுடைய உறவினர்கள் எப்படி முஸ்லீம் இல்லாம போனாங்க? எப்படி அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம போனாங்க? அப்ப இந்த உலகத்திலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதவர்கள் தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. ஆக முஸ்லிம்களாக நாம் பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக சூரா யூசுப் 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுகின்றான். தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ் சாலிஹீன். இறைவா, என்னை முஸ்லிமாக கைப்பற்று, நல்லோருடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு என்று யார் துவா செய்றாங்க? ஒரு இறைவனுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா செய்றாங்க. ஆக இந்த அடிப்படையில நாம முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீமாக பிறந்து விட்ட ஒரு காரணத்தினால நாம முஸ்லீமாகத்தான் மரணிப்போம். மற்றவர்கள் எல்லாம் முஸ்லீமாக பிறக்காத காரணத்தினால் அவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை, இப்படி நாம நினைக்கவே கூடாது. ஏன் என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது வரைக்கும் இதை எதுவுமே சொல்லல. ஈமானை பற்றி சொல்லல, இஸ்லாத்தை பற்றி சொல்லல, இஹ்சானை பற்றி சொல்லல, எதுவுமே அவங்க வந்து சொல்லல. ஏன்? அவங்களுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? வஹீயின் மூலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் என்ன செய்யறான்? இந்த செய்தியை கொண்டு வந்து தர்றான். அப்ப வஹி என்று சொன்னால் என்ன? வஹி எத்தனை வகையாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது? அதற்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களுக்கு எப்படி வஹி வந்தது? கனவும் வஹிதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக வந்து சொல்லுவதும் வஹிதான். அவர்களுக்கு சொல்லப்படுவது, ஏவப்படுவது அத்தனையும் வஹிதான். அப்போ இந்த வஹி என்பது இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால் வஹியின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த சட்ட திட்டங்கள் தான் நமக்கு குர்ஆனாக இருக்கின்றது. அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திய நடைமுறைகள் தான் ஹதீஸுகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தின் வேறுபாடும் தெரியாமல் தான் சிலர் மருத்துவர்களாக இருந்தாலும் இது குர்ஆனில் இருக்கின்றது என்று தவறாக விளங்கி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்களே இப்படித்தான் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அது குர்ஆன்ல இருக்கின்றது, இது ஹதீஸ்ல இருக்கிறது என்ற வேறுபாடு தெரியாமல் குர்ஆன் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, அப்ப வஹி என்று சொல்வது எப்படி இறங்கப்பட்டது, எப்படி அது பாதுகாக்கப்பட்டது, எப்படி குர்ஆன் ரமலான்ல உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லி சகோதரர் அப்பாஸ் என்ன செஞ்சாரு? அழகான முறையில் விளக்கம் எடுத்தார். அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து குர்ஆனை வந்து விளங்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் குர்ஆனை நாம் அணுக வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீம் என்று முஸ்லீமாக வாழ்ந்து காட்டக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்து இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? எல்லா விஷயத்திலும் அவன் ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும். அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் மூலம் அவன் மற்றவர்களை என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் பால் அவன் ஈர்க்கப்பட வேண்டும். இப்படி நீங்கள் வந்து இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லி மற்றவர்கள் இஸ்லாத்தை விளங்கி முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த அடிப்படையில் தான் வாழ்கின்றார்கள் என்ற விஷயத்தை தெரியாமல் தான் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? முஸ்லிம்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு நான் வந்து சொன்னேன், ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுறான், தானாக இறந்தது உண்ணுவதற்கு தடுக்கப்பட்டது. அதனுடைய ரத்தம், அறுத்த ஒரு ஆடு மாடு அறுத்த ரத்தம் வருது, இது ஹராம். பன்றியின் இறைச்சி ஹராம். அல்லாஹ் அல்லாத பெயர் கூறப்பட்டது ஹராம்னு சொல்றான். அப்ப இதை ஏன் ஹராம் ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் என்பதை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு அழகாக புரியும். அது மட்டுமல்லாமல் இது ஏன் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் வந்து வழங்கணும். இன்று முஸ்லிம்களில பலர் என்ன செய்கின்றார்கள்? அந்த ஆடு மாடை அறுத்து அந்த ரத்தத்தை விற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்று ஒரு முஸ்லீம் விற்க கூடாது, அது தடுக்கப்பட்டதா போயிடுச்சு உங்களுக்கு. அப்ப அல்லாஹ் ஏன் தடுத்து இருக்கிறான்னு கேட்டா அது கெட்டது. கெட்டதைத்தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அனுமதிக்கப்பட்டது 1000 உணவுகள் இருக்கின்றது. குலூமின் தையிபாத்தி மா ரஸகக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருளியவற்றை நல்லவற்றை உண்ணுங்கள், கெட்டதை ஏன் சாப்பிடுறீங்க? அப்ப இஸ்லாத்தின் எந்த ஒரு சட்டத்திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல நல்ல முறையில் வாழ்வதற்கு, நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல சொல்லை சொல்லுவதற்கு, நல்ல சிந்தனையுடையவனாக இருப்பதற்குத்தான் இஸ்லாம் ஏவுகின்றது. இது யாரையும் வந்து குறை சொல்லுவதற்கோ, யாரையும் வந்து எதிராக செயல்படுவதற்கோ இஸ்லாம் எங்கேயுமே கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் தவறாக என்ன செய்யப்படுகின்றது? போதிக்கப்படுகின்றது. அப்ப முஸ்லிம்களை வந்து தவறாக மக்கள் விளங்குவதற்கு காரணம் நாம தான். நாம என்ன செய்யணும்? இப்படி இல்லை என்பதை நாம வாழ்ந்து காட்டணும், பிறகு அவர்களுக்கு சொல்லவும் வேண்டும். அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் இஸ்லாம் என்பதை நாம் எடுத்து கூறாத வரைக்கும் அவர்களுக்கு புரியாது. அதனாலதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரா இருக்கிறவரை எங்களெல்லாம் பள்ளிவாசல்ல விடுவாங்களா? விடமாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன தடை இருக்குது? பள்ளிவாசலுக்கு ஒரு முஸ்லீம் அல்லவர் என்ன தடை இருக்கு? எந்த ஒரு தடையும் கிடையாது. பள்ளிவாசல்ல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அங்க உள்ள ஒரு அல்லா சாமி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லா கோயில் தானே சொல்றாங்க. அப்ப ஏன் அவங்க சொல்றாங்க? அவர்களுக்கு நாம் வந்து எடுத்து காட்டவில்லை, அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லவில்லை.
ஆகவே இஸ்லாத்திற்கு எதிரான பல்வேறு சட்டதிட்டங்கள் இன்று அமல் செய்யப்பட்டு முஸ்லிம்கள் ஒடுக்க நினைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சிலருடைய திட்டமிட்ட சதியாக இருந்தாலும் 80% முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து விளக்குவதன் மூலம் அந்த எதிர்ப்பு குறையும். ஆகவே இஸ்லாம் என்றால் என்ன என்பது புரியாத முஸ்லிம்களில் சிலரும், முஸ்லிம் அல்லாதவர்கள் 80% வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில இன்ற பொது வலைத்தளங்களில இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தெளிவாக அவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய வாய்ப்புகளை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால், குறைந்தபட்சம் அந்த இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நடுநிலைவாதிகள், அவங்கதான் அதிகம் உலகத்தில், நடுநிலைவாதிகள் தான் உலகத்துல எப்போதும் அதிகம், அவர்கள் நிச்சயமாக நமக்கு சாதகமாக செயல்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இன்னும் இஸ்லாம் என்று நாம் சொல்லிக்கொண்டே நாம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றது. அல்லாஹ்ங்கிறோம், வஹீங்கிறோம், ரசூலுங்கிறோம். இதை நாம் எப்படி விளங்குவது, எப்படி பிறருக்கு விளக்குவது என்பதை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செவியேற்ற விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.